ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே உங்களை யாவரையும் காண்கிறதுக்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்தில் தேவனாகிய கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். இந்த நாளிலே இந்த தேசம், நம்முடைய இந்திய தேசம் மாத்திரமல்ல, முழு உலகமே இந்த நாட்களிலே பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிற இந்த நாள். அதனால கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே அவர் கொடுத்த தலைப்பு பயப்படாது இருங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எல்லா ஜனங்கள் இந்த நாட்களிலே பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. அதனால தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பயப்படாது இருங்கள். ஆமென். நம்ம எடுத்துக்கொள்ளலாம் யோவேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை. இங்கே வேதம் சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார், தேசத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். தேசம் என்பது என்ன? தேசத்தில் உள்ள ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. இந்த நாள்ல இந்த கொரோனா வந்திருக்கிறதை கண்டு எல்லா ஜனங்கள் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அநேகர் மரித்து கொண்டு இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். பயந்து கொரோனால நாம் மரித்து போகிறதை காட்டிலும் நாம் தற்கொலை செய்கிறது நல்லது என்று அப்படியே செய்கிற அநேகர் இருக்கிறார்கள். பட்டினியாய் இருந்த அநேகர் செத்து போய் இருக்கிறதை பார்க்கிறோம். அநேக கொரோனா வந்து அதில் மடிந்தவர்களையும் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். வெறும் தேவனாகிய கர்த்தர் வெறும் பயப்படாதே என்று சொல்லி அப்படியே விட்டு விடுகிற தேவனா? இல்லை, அவர் நமக்கு பயப்படாதே என்று சொன்னால் நமக்கு நம்மோடு கூட இருந்து சகலத்துக்கும் அவர் நம்மோடு உடன் இருக்கிறவரா என்று நாம் சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆமென். இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் நாம் இந்த வேளையில வாசிக்க கேட்போம். அன்று சாயங்காலத்தில் அவரவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படவும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிமிர்க்கப்பட்டதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பல் பின்னணியில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றையும் அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அங்கே யோவேல் எழுதின
புஸ்தகத்திலே 2:21 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூர் என்று. இந்த இடத்துல சீஷர்கள் தேவனாகிய கர்த்தரோடு இருக்கிறார்கள். இருந்த போதிலும் சீஷர்களுக்குள்ளே என்ன வந்தது என்றால் பயம் வந்தது. அல்லேலூயா. அப்போ இந்த பயம் என்பது ஒரு மனிதரை கூட விட்டு விடுகிறதில்லை, எல்லாரையும் ஆட்கொள்ளுகிறதாய் இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. அநேக இடங்களிலே நாம் பார்க்கலாம் பயப்படாதே என்று தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த வேளை முதல் அந்த 35ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் மீண்டுமாய் நான் வாசிக்கிறேன். நீங்கள் தெளிவாய் நீங்கள் கேட்கும்படியாய் நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாய் அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியில் அவர் தலையாணி வைத்து நிதிரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இந்த வேத வாக்கியங்களில் நாம் பார்க்கிறோம், கூடவே தேவனாகிய கர்த்தருடைய கூடவே இருக்கிறார்கள். எத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள் அவர்களுக்கு முன்பாக செய்கிறார். எத்தனையோ வியாதிஸ்தர்களை குணமாக்குறார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார். அநேக காரியங்கள் அவர் மூலமாய் செய்யப்பட்டதை பார்த்தும் இந்த சீஷர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பயப்படுகிறார்கள். என்ன பயம்? அவர்கள் படவிலே சென்று கொண்டு இருக்கிற வேளையிலே பலத்த சுழல் காற்று அடித்து அது போக வேண்டிய திசை மாறி படகு கவிழ்ந்து போகத்தக்கதான ஒரு சூழ்நிலை, அதில் இருக்கிறவர்கள் அனைவரும் மரித்து போகிற ஒரு சூழ்நிலை நேரிடுகிறது. அந்த நேரத்திலே ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் அந்த இடத்திலே சம்பவித்துக் கொண்டு இருக்கிறது. இதை கண்டு சீஷர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தன் ஜீவன் போகிற வண்ணத்திலே இருக்கிறார்கள். அந்த வேளையிலே போய் இயேசுவை நோக்கி, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். அல்லேலூயா. நாம் வேதத்தில் பார்க்கிறோம், ஒருவரும் மடிந்து போகக்கூடாது என்பது தான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுக்க தான் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்தார். நித்திய ஜீவன், ஒவ்வொருவரும் அழிந்து போகாதபடி நித்திய ஜீவனை கொடுக்கத்தான் கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் இந்த காற்றும் கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்று கட்டளை கொடுத்த உடனே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், சில சூழ்நிலைகள் வரும் பொழுது, சில சூழ்நிலைகள் சம்பவிக்கும் பொழுது நமக்குள்ளே நம்மை அறியாமலே அந்த பயம் வந்து விடுகிறது. பயம் தேவனுடையதல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள் அல்ல. அது சாத்தானுடையதா இருக்கிறது, அவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியமா இருக்கிறது. பயம் தேவன் கொடுக்கிறதில்லை. வேதம் சொல்லுகிறது, நான் பயமுள்ள ஆவி கொடாமலும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அதற்காக தான் கேட்கிறார் சீஷர்களை பார்த்து, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி?
பயப்பட்டீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் மீண்டுமாய் 41 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஒன்று, மடிந்து போவோம் என்று பயந்தார்கள். இரண்டாவதாக எதற்காக பயப்படுகிறார்கள்னா, இயேசுவை பார்த்து பயப்படுகிறார்கள். இவர் யாரோ, எப்படியாப்பட்டவரோ, இவர்கள் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று அவர்களுக்குள்ள மீண்டுமாய் இன்னொரு பயம் வருகிறது. அல்லேலூயா. யோசிக்க வேண்டும். நம்மோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது பயம் நமக்கு அல்லேலூயா நமக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியினால நம்மை நிரப்பி நம்ம பலன் உள்ளவர்களாய் நிறுத்துகிறார். அல்லேலூயா. காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலன் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்கே ஏசாயாவின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அல்லேலூயா. இம்மானுவேல் என்பதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் நமக்குள்ள எந்த பயமும் கலக்கமும் நமக்கு வரக்கூடாது என்பதுதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் ஒரு குமாரனை கொடுக்கிறார். குமாரனுக்கு என்ன பேரு? இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்க ஏசாயாவின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பக்கத்திலேயே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. எத்தனை காரியங்களும் இந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ அங்க ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறது. இங்க நமக்கு கொடுத்து விட்டதாக சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே நமக்கு என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது? ஏசாயாவினுடைய தீர்க்கதரிசி புஸ்தகம் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்ப யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே, இந்த பயங்கரமான ஒரு இருள் சூழ்ந்து இருக்கிற வேளையிலே, ஜனங்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டு இருக்கிற வேளையிலே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நம்மோடு கூட இம்மானுவேல் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா பயத்தையும் அகற்றி நம்மோடு கூட இருக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்ளலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். தேவ ஜனங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். இங்கே இந்த சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன்
தேற்றரவாளனை அவர் நமக்கு இந்த நாளில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் எல்லா வருகிற பயத்துக்கும், எல்லா வருகிற திகிலுக்கும், வருகிற பயங்கரமான காரியங்களுக்கும் தேவன் தப்ப வைத்து நம்ம வழி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது என்பதை இந்த வேளையிலே தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அவர் கூட இருக்கிறார்னா நம்மை தேற்றும்படியாக இருக்கிறார். நம்மை தேற்றி, நம்மை ஆற்றி, நம்மை இந்த அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகும் வரைக்கும் நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கும்படியாய் தேவன் அருள் செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. ஆமென். நம்மை விட்டு விலகுறதே இல்லை. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஏசாயாவின் புத்தகத்திலே 41ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது. நாம் வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, 10வது வசனத்துல தெளிவாய் சொல்லப்படுகிறது, நீ பயப்படாதே. இந்த நாளில பயந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில என்ன பயம் வைத்து இருக்கிறியோ அந்த பயத்தை விட்டு தேவன் இந்த நாளிலே உங்களை வெளியே கொண்டு வர இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த பயம்னாக்கா சிறு பிள்ளைகளை பார்க்கும் பொழுது இருளுக்குள்ள போனாக்கா என்ன பண்றாங்க? அவங்க பயப்படுறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். அப்போ சிறு பிள்ளைங்க இருளுக்குள்ள போனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயப்படுவாங்க. மாணவர்களுக்கு என்ன நடக்கிறது? எக்ஸாம் வந்தாவே ஒரு பயம். அல்லேலூயா. அப்பதான் எல்லா கடவுளையும் எல்லா தெய்வத்தையும் அப்பதான் தேடுவாங்க. அல்லேலூயா. மற்ற நேரத்துல பாருங்க, சர்ச்சுக்கு போனா, அம்மா எனக்கு வேலை இருக்கு, நான் வெளியே போனோம். அப்பா எனக்கு இந்த வேலை இருக்கு, நான் வெளியே போனோம். என் நண்பரை பார்க்க நான் அங்க போனோம். ஆனா எக்ஸாம் வந்துருச்சுன்னா உள்ளத்துல ஒரு பயம் வந்துருது. அல்லேலூயா. அப்போ அது மாத்திரமல்ல, வாலிபர்களுக்கு என்ன வருகிறதுனாக்கா, நல்லா படித்து படிப்பெல்லாம் முடித்த பிறகு வாலிபர்களுக்கு என்ன தேவை? நல்ல ஒரு வேலை தேவை. அப்போ அவங்க என்ன எதிர்பார்ப்பு? எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, என்னுடைய வாழ்க்கை ஒரு நல்ல அமைப்பு உண்டாகுமா, என் வாழ்க்கையில ஒரு நல்ல வாழ்க்கை அமைப்பு உண்டாகுமா, வாழ்க்கையில நான் உயர்ந்து இருப்பேனா, இல்ல இந்த வேலையில எனக்கு நிரந்தரமா இந்த வேலை இருக்குமா, பல பயங்கள் உண்டாகிறது. அப்போ சிலரை பார்த்தீங்கன்னாக்கா வியாதி வந்துட்டாக்க எங்க மரணம் வந்துருமோ டாக்டர் சொல்லிடுவாங்க. அவங்க சாவ மாட்டாங்க, ஆனா டாக்டர் சொல்லியிருப்பாங்க அவ்வளவுதான் பிழைக்க மாட்டார். இந்த சம்பவம் எல்லாம் என்னுடைய குடும்பத்துல கூட வந்திருக்கிறது. ஆனா கர்த்தராகிய தேவன் பயப்படாதே என்று சொல்லி அந்த மரண படுக்கையை தேவன் தூக்கி விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ மரணத்தை குறித்து பயம், வியாதியை குறித்து பயம், குடும்பத்துல பல பிரச்சனைகளை பார்த்து பயம், எதிர்ப்புகளை பார்த்து பயம், சூழ்நிலைகளை பார்த்து பயம், இப்படி பயந்து கொண்டு இருக்கிற வேளையில தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். இம்மானுவேல் நம்மோட கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இம்மானுவேல் ஒருபோதும் நம்மை விட்டு விலகிறது இல்ல. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. இந்த நாளிலே, இந்த பயங்கரமான ஒரு நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வலக்கரத்தை பிடித்து தாங்குவேன். ஹல்லேலூயா. உன் வலக்கரத்தை பிடித்து உன்னை தாங்குவேன். உன்னை தப்ப வைப்பேன், உன்னை கைவிட மாட்டேன். உன் தாய் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறவாத தேவன். ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு விலகாத ஒரு தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவரை நாம் எவ்வளவு அன்பு கூற வேண்டும்,
இவர் நம்மோடு கூட கூட இருக்கிறார் என்பதை நாம் எவ்வளவு தைரியமாய் இருக்க வேண்டும். ஆமென். அவர் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில வேளைகளில் வெளியே போகும் பொழுது, வாகனங்கள் ஓட்டிக்கொண்டு போகும் பொழுது, அநேக உள்ளத்தில் நாம் போகும்போது என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுமா, நமக்கு அடிபட்டுருமா, இல்ல ஏதாவது நேரிட்டுமா, நிறைய பயம். ஒரு குடும்பத்தில் அப்படித்தான் ஒரு சிறு பெண் அப்படித்தான் நினைத்து கொண்டு இருந்ததாம். தாய் தகப்பன் வெளியே போனாலோ, ஐயோ அப்பா அம்மா வருவாங்களா, எதுனா ஆயிடுமா, ஆக்சிடென்ட் ஆயிடுமா, இல்ல அடிபட்டுருமா, ஏதாயிலும் சம்பவம் நேரிட்டுருமா, இப்படி பயந்து 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 பயந்துனே வாழ்ந்து கொண்டு வந்து கொண்டு இருந்தாலும். ஆனா ஏற்ற வேளையில பாருங்க, தேவனாகிய கர்த்தர் அந்த பிள்ளையின் உள்ளத்துல வந்த உடனே அந்த பயம் தானா விலகி போயிட்டான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நீங்கள் உங்களுக்கு நேராய் வந்து கொண்டு இருக்கிறது. நீ உங்களை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஆரம்பத்திலே தலைப்பை சொல்லி இருக்கிறார், நீங்கள் பயப்படாது இருங்கள். அப்போ அந்த வசனம் சொல்லுகிறது, யோவேல் 2:21, தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ யோசித்து பார்க்க வேண்டும், தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது. பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3:16 வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. நல்லா தெளிவாய் தேவன் பாருங்க என்ன சொல்லுகிறார்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா? அப்போ நல்லா யோசித்து பார்க்கணும். அநேகருக்கு என்னன்னாக்கா, நம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறார்கள். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசமாய் இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு அவர்களுக்குள்ள பயமும் நடுக்கமும் கலக்கமும் திகிலும் பிடித்து கொண்டு வாழ்க்கையில ஒரு இருள் சூழ்ந்த ஒரு அறைக்குள்ள அமர்ந்து கொண்டு இருக்கிற வண்ணமாய் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது. நமக்குள்ள எப்படி ஜீவன் வாசமாய் இருக்கிறதோ, ஜீவன் எப்படி இருக்கிறதோ அப்படியே தேவனுடைய ஆவியும் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆவியானவர் நம்மை நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார், நம்மை காக்க போதுமானவராய் இருக்கிறார், நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா வியாதிக்கும் எல்லா பிரச்சனைக்கும் போராட்டத்தையும் நீக்கி கர்த்தர் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவரோடு நாம் நடக்க வேண்டும் என்று தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இது வேதத்தின் வசனங்கள் எல்லாம் கேட்டுவிட்டு, ஓ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. நாம் தேவனோடு இருக்க வேண்டும், தேவனோடு நடக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்பட்டு நடக்க வேண்டும். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சபையில உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே. ஹல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்னா மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசு அதைத்தான் விரும்புகிறார். என் பிள்ளைகள் என்னோட கூட இருக்க வேண்டும், என் பிள்ளைகளை நான் காக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்காக நான் அடிக்கப்பட்டேன், என் பிள்ளைகளுக்காக இங்க வந்து என் ஜீவனை கொடுத்து என் ரத்தத்தை கொடுத்து என் ரத்தத்தினால் வாங்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் என்று கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன், அவரில் நிலைத்திருக்கிறேன், அவருக்கும் அவரின் நிலைத்திருக்கிறார், அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென்.
அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன், அவனுக்கு தான் சொல்றாரு. கை கொள்ளுகிறவன் எவனோ. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது கட்டளைகளை, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார், அவர் தம்மில் நிலைத்திருக்கிறதை அவர். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவருடைய கட்டளைகளின்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நடக்க வேண்டும், நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 4வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தளினதனாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தாமே தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தரினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருக்கு. அநேக ஆதாரம் உண்டு. அவர் நமக்குள்ள இருக்கிறது, நாம் அவருக்குள்ள இருக்கிறதும் அநேக இடங்களிலே வேதம் சொல்லுகிறது. இதோ வாசல்படியில வந்து நிற்கிறேன், வந்து கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை ஒருவன் கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் நான் பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படியாய் இந்த நாளிலே அவரின் நாமம் அவரும் என்று அநேக காரியங்களை பார்க்கிறோம். முக்கியமான காரியம் என்னவென்றால் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய நியமங்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது இந்த கொரோனா வியாதி மாத்திரமல்ல, இன்னும் எப்படியாப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்தில் சம்பவித்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பெரியவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு மகத்துவமான ஒரு தேவன் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே அநேக வார்த்தைகள் மூலமாய் நாம் கேட்டோம். இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு பேசினார், நம்மோடு கூட இந்த நாளில் இடைப்பட்டார். கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அநேகருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது பயம் நீங்க இருக்கிறது, கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது இருள் நீங்க இருக்கிறது, கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது என்பது எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்று நிச்சயமாகவே நான் சொல்ல முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் இந்த நாள்ல விடுதலையாக்கி ரட்சித்து உங்களை நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே நான் ஜெபிக்கிறேன். எல்லோரும் எழுந்து கர்த்தரை நோக்கி இந்த வேளை பாருங்க. இந்த வேளை நான் ஜெபிக்கிறேன், உங்களை விட்டு இந்த பயம் நீங்கும், பிரச்சனைகள் மாறும், எல்லா பொல்லாத காரியங்களுக்கு விலக்கி கர்த்தர் சொன்ன வண்ணமாய் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற சொன்ன வார்த்தையின்படி இந்த வேளையில ஜெபிக்கிற வேளையில ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தேவனுடைய வல்லமை இறங்கி வரும். எல்லோரும் இந்த வேளையில தேவ சமூகத்துக்கு முன்பாக வந்து நில்லுங்க. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே பயபக்தியோடு வந்து நிற்கும் பொழுது நிச்சயமாக சொல்றேன், இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அநேக மாற்றங்கள் வரும், அநேக காரியங்கள் உங்க குடும்பத்தில் நன்மைகள் சம்பவிக்கும், நன்மைகள் நடக்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இந்த நாளில் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. நான் இந்த வேளையில் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் கர்த்தாவே இந்த வேளையில நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில கர்த்தாவே அப்பா, இந்த கொரோனா என்ற ஒரு பயம் நீங்கட்டும் ஆண்டவரே. எப்படி வாழ்வோம் என்ற பயம் நீங்கட்டும் ஆண்டவரே. இனி எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்ப பயம் நீங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், இம்மானுவேல் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை ஆண்டவரே. சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஓ அற்ப விசுவாசிகள்,
ஆவிகளே என்று சொல்லி கர்த்தாவே சொன்னதை நாம் பார்க்கிறோம். அப்படியே இந்த வேளையில கர்த்தாவே ஒவ்வொருவரும் கர்த்தாவே உள்ளத்திலிருந்து பயமுள்ள ஆவி நீங்குவதாக இந்த வேளையிலே. அப்பா வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு பயமுள்ள ஆவி கொடாமலும் பலமும் தெளிந்த புத்தி அப்பா அன்புள்ள ஆவி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது அந்த அப்பா பலன் உள்ள ஆவி இறங்கும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் அப்பா ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தராகிய தேவன் நீர் கரம் பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறீர். நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீ பேசினீர் கர்த்தாவே. இந்த வேளை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்பா உம்முடைய நீதியின் வலக்கரத்தால் தாங்குவேன் என்று சொல்லி தப்ப வைப்பேன் என்று சொல்லி அப்படியே கர்த்தாவே இந்த வேளையில ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே உம்முடைய கரம் என் தேவனை நீட்டப்பட கர்த்தர் உதவி செய்ய ஆண்டவரே. என் தேவன் இந்த வேளையில அப்பா இந்த மரண அப்பா படைகள் இருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே விடுவியும். உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வேளையில சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வேளையில கொரோனா குறித்து பயம் நீங்கட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கட்டும், மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. தேசமே பயப்படாது என்று சொன்ன வார்த்தை என் தேவன் அப்படியே உண்மையா என் தேவனே அப்ப அந்த தேசத்துல செயல்பட கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய இரக்கத்தை அப்பா ஜனங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய இரக்கத்தால் கர்த்தாவே ஜனங்கள் ரட்சிக்கப்பட அப்பா உதவி செய்யும். இந்த காரியத்தில் இந்த பயங்கரமான இந்த கொடூரமான வாதையிலிருந்து விடுவிக்க அந்த கூரை முறிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீர் பெரியவரா பெரிய காரியங்களை செய்யும். இந்த வெள்ள கர்த்தாவே அப்பா நீர் ஒவ்வொருவரையும் தொட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் தேற்றினதற்காய் நன்றி. பயமுள்ள ஆவி நீக்கினதற்காய் நன்றி ராஜா. கர்த்தாவே மரண படுக்கையை தேவனை எடுத்ததற்காய் நன்றி. உம்முடைய நாம் மைப்படட்டும். கர்த்தர் பெரியவரா பெரிய காரியங்களை செய்யும் பொறுப்படுத்திக் கொள்ள வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் என்று மறவாதே. ஆமென். அல்லேலூயா.